நான் வாசலில் கோலம் போடும்போது கரெக்டாக 4:30 மணிங்க. அப்போ தான் நான் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேத்தணும். அந்த டயத்துக்கு எந்திரிச்சா தான் நான் எல்லா வேலையும் முடித்து நான் விளக்கேத்த முடியும் தான் நான் அப்போமே வாசலை கழுவி கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு பூஜை பொருட்கள்லாம் எடுத்து வச்சு ஒன்றா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கவே கரெக்டாக அதுக்கே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு டயம். அப்புறம் தான் எல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு எல்லா பழமுமெல்லாம் வாங்கலை. வாழைப்பழமும் கனி மட்டும்தான் வச்சு கும்பிட்டேன். கனி மட்டும் வச்சு கும்பிட்டாலே சாமி ஏற்றுக்குறோம். இருக்கிறத வச்சு சாமி கும்பிட்டாச்சு. சக்கரை பொங்கல் காலையில் நேரத்தோடு எழுந்திரிச்சு பொங்கலும் வச்சு முடித்து சாமி கும்பிட்டேன். வீட்டில் யாரவங்களாம் எழுந்திரிக்க முடியல. நான் சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு தம்பி எல்லோரும் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சக்கரை பொங்கல் மட்டும் சாப்பிட்டாங்க. எது சாப்பாடு டிஃபன் ரெடி பண்ண வேண்டாமா அப்படி ஒரே சமையலை வச்சுருந்துட்டாங்க. அப்படியே சமையலை வச்சு ஒரு 12 மணி பொழுதே சாப்பிட்டோம். எல்லாருமே சாப்பிட்டு முடித்தோடனே எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு ப்ரௌனி வாங்கினாங்க. டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருச்சுக்கா, எனக்கு அதே 1/4 கேஜி போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி அவங்களுக்காக தான் இப்போ சாப்பாடை முடிச்சுட்டு ப்ரௌனி ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி.